எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் வாழணும். அப்படி இருக்கிற போது முக்திங்கிற ஒரு நிலைமையை எப்படி நாம் அடைய முடியும்? இந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாயில் அனுபவிச்சு பார்த்துடலாமா? இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்ததானே. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா பண்ணாதானே. You are the butt of everything today. நாம் உயிரோடு இருக்கிறப்பவே இதோடைய தன்மை என்னன்னு நமக்கு புரியலன்னா இறந்தப்புறம் நமக்கு புரிஞ்சிடுமா? இப்போ தானே புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் இப்போ தானே தேவையான முயற்சி பண்ணணும். அதுக்கு இப்போது கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம், கிடைக்காமல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம்னா எதுக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கணும்? இல்லை, விளையாட போகிறோம், ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோல்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நம்ம இந்தியா டீம் இப்படி போக சொல்லாமா? இப்படி போக சொல்லாமா? இப்போ எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிச்சலேன்னு நான் பரவாயில்லையான்னு கேட்குறேன். இந்த மாதிரி தத்துவம் தோல்வி போன ஆள் இந்த மாதிரி தத்துவங்கள் உருவாக்குறாங்க. வாழ்க்கையில் எப்பவுமே தோல்வியில் இருக்கிற ஆள் தத்துவம் வேணும் தானே அவரை தோல்விக்கு, இல்லைன்னு எப்படி தாங்கிக்க முடியும்? வெற்றின்றது மனிதனுக்கு முக்கியமானதா இல்லையா? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணிடுவேன். முக்கியமானதா இல்லையா? அப்படின்னா தோல்னால பரவாயில்ல நான் அப்படின்னா உங்களுக்கு விளையாட்டான என்னன்னே புரியல, வாழ்க்கை என்னன்னே புரியல. விளையாடணுன்னா ரொம்ப தீவிரமான ஆர்வம் வேணும், நான் ஜெயிக்கணும். அதுக்கு மேலே தோல்வி போயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாச்சு, அப்படி தோல்விட்டான். அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. என்னத்துக்குன்னா எப்போ முழுமையாக விளையாடுறீங்களோ விளையாட்டுலேயே பெரிய ஆனந்தம் இருக்குது. ஆனால் ஆரம்பத்துலேயே நான் தோல்னாலும் பரவாயில்லன்னு போயிட்டான், ஜெயிக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? சும்மா தத்துவம் சொல்லிக்கலாம், வாழ்க்கையில் அப்படி நடக்கலை. வெற்றி என்றது மனிதனுக்கு முக்கியமானது. அப்படின்னா தோலிட்டான் தற்கொலை பண்ணிக்கலாமா? அப்படியா? தோலிட்ட தற்கொலை பண்ணிக்கலாமா? வெற்றி தோல்வின்றது நான் முதல்ல நிர்ணயிக்கக்கூடாது. விளையாட்டுக்கு முதல்ல விளையாடுறதுக்கு முன்னாடியே நான் எப்படி இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், இல்லைன்னு எப்படி இல்லைனா நான் தோல்விடுவேன் நிர்ணயிச்சான், இது ஃபிக்ஸ்டு மேட்ச் ஆகிடும். அப்படி தானே? மேட்ச் ஃபிக்ஸ் தானே ஆகிடும். அப்படி ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். விளையாடணுன்னா விளையாடுற வீரருக்கு, நான் விளையாட்டு வீரனுக்கு என்ன ஆர்வம் இருக்கணும்? நான் ஜெயிச்சே ஆகணும் என்ற ஆர்வம் இருக்கணும் தானே. பரவாயில்ல, தோல்னாலும் பரவாயில்ல, இவன் என்ன ஆட போகிறான், உயிரே போனாலும் சரி ஜெயிக்கணும் அவன் போகணும் தானே. இப்போ இந்த மாதிரி தத்துவங்கள் ரொம்ப சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு ரொம்ப உயிரோட்டமாக, ரொம்ப புத்திசாலியான, ரொம்ப விஞ்ஞானபூர்ணமாக, வெற்றிகரமாக வாழ்ன ஒரு கலாச்சாரம் இப்போ அப்படியே உட்கார்ந்த இடத்துலையே தூங்குற மாதிரி கலாச்சாரம் ஆயிடுச்சு நமது. என்னத்துக்குன்னா இந்த மாதிரி தத்துவங்கள்னால. தோல்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாகிறது தானே அப்படின்னு இன்னைக்கே போயிடலாமே. எப்படி இருந்தாலும் சாகிறது தானே, இன்னைக்கு போயிடலாமே. எதுக்கு போஸ்ட்போன் பண்ணுறது? எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் கடவுள் மடியில் தான் போய் விழுகிறீங்க. போஸ்ட்போன் பண்ணுறது என்னத்துக்கு? எனக்கு போயிடலாமே. வேண்டாம், வெற்றிகரமாக வாழும் தானே.
தோலிட்டான், எதுக்குடா தோலிட்டேன்னு எல்லா விதமாக பார்க்கணும் தானே. அப்படின்னா தோலி போயிட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடாது, அப்படி இல்லை. உங்கள் ஆனந்தத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சந்தோஷன்றது உள்நிலைக்கு சம்மந்தப்பட்டது, ஆனந்தன்றது உள்நிலைக்கு சம்மந்தப்பட்டது, அமைதின்றது உள்நிலைக்கு சம்மந்தப்பட்டது, வெற்றின்றது உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது. உள்ளுக்குள்ளே ஒன்றும் வெற்றி கிடையாது, தோல்வியும் கிடையாது. உலகத்தில் தானே வெற்றி தோல்வி நடக்க முடியும். உலகத்தில் ஆனந்தம் நடக்கலையே, உள்ளத்தில் தானே நடக்குது. நீங்கள் இது ரெண்டு, உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வெளியே இருக்கிறவங்க 2 பேர் பண்ணிக்க முடியும், உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண முடியாது. இங்கே சிறையில் இருக்கிறவங்க போய் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியுமா? என்னம்மா பண்ண முடியாது. 2 பேர் வெளியே இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். இவன் உள்ளே இருக்கிறவனு வெளியே இருக்கிறது ஆகாது. இங்கே வெற்றி தேவையில்லை, இங்கே அமைதி ஆனந்தம் தேவை. உலகத்தில் வெற்றி தேவை தானே.